பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுவதும் இல்லை. ஆமாங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம்லாம் எப்படி கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நமக்குள் வந்ததோ, இந்த வாக்குத்தத்தம் அப்படியே உங்களுக்கு நேராக எனக்கு நேராக கடந்து வருகிறது. நமக்கு விரோதமாக எந்த மந்திரவாதம் குறி சொல்லுதல் ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவை கேன்சல் செய்வாராக. இரத்த கோட்டைகள் முடி மறைத்துக் கொள்வாராக. கிறிஸ்துவனான பயம் என்னென்னா, ஆண்டவராக சுந்தர செய்யக்கூடிய கிறிஸ்துவர்களுக்கு அநேக பேருக்கு பயம். என்ன பயம்னா, ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன போராட்டம், சின்ன வியாதி வந்தால் எனக்கு அந்த பிரச்சனையாக இருக்குமோ, அவங்க எனக்கு அது செஞ்சுருப்பாங்களோ, இவங்க எனக்கு இது செஞ்சுருப்பாங்களோ, மந்திரம் பண்ணியிருப்பாங்களோ, குறி சொல்லியிருப்பாங்களோ, ஏதாவது ஏவலாக செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி மனசை கொடுத்து பயந்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றையும் கர்த்தர் கேன்சல் செய்வாராக. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் உங்கள் வீட்டையும் என் வீட்டையும் கர்த்தர் ரத்த கொட்டைகள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. உருவின பட்டயத்தோடு இருக்கிற தூதரை உங்கள் வீட்டு வாசல் கர்த்தர் நிறுத்துவாராக. வான பரின்னு சுற்றி திரும்ப பொல்லாதாவில் இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு கேன்சல் செய்வாராக. கர்த்தர் வாசம் செய்யும் ஆலயமாகிய சரீரமாகிய உங்களுக்கு எண்ணையும் தொடர்க்கு எந்த பிசாசுக்கும் அதிகாரம் கிடையாது. கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம பிள்ளைகளையும் ஊழியத்தையும் வருமானத்தையும் ரத்த கோட்டைகள் மூடி மறைத்துக் கொள்வார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படின் மனுஷனுக்கு என்ன செய்வான் அர்த்தம் பிரகாரமாக, வானமருக்கு சிங்காசனம் பூமியோருக்கு பாதப்படி உலகத்தில் இருக்கிற யாரை பார்க்கல என்னோடு தேவன் பெரியவர். அவர் சேனைகளின் தேவனாய கர்த்தர். எந்த சேனைங்களா? தூதர் சேனைகள், கோடானக்கூடிய தேவ தூதர்களை கர்த்தர் தன்னுடைய சேனையாக வச்சிருக்காருங்க. அப்படிப்பட்ட சேனையின் தேவனாய கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்முடைய பணிவிடைக்காரர்களை தூதர் வச்சிருக்காரு. நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காத போகும். ஒரு வழியாகி எனக்கு ஏதாவது உருவாகள் 7 வழியாக உண்டாக ஓடி போய் வார்த்தையின் பிரகாரமாக நமக்கு விரோதமாக விரோதப்படும் எந்த கிரியிலும் கர்த்தர் இன்னைக்கு நல்லா கேன்சல் பண்ணி ஜெயிப்பாராக. மந்திரம், பில்லி, சூனிய, வல்லமைகள், ஏவல் ஆவிகள், பொறாமை நாவிகள், வன்கண் ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா பதிவிடையும் இன்னைக்கு கேன்சல் பண்ணி கர்த்தர் நம்முடைய ரத்தத்தினால சீல் போடுவாராக. விசுவாசிங்க. இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் போராட்டையும் உங்கள் போராட்டமும் உங்களையும் என்ன சேதப்படுத்தாது. பிரச்சனைகள், பயங்கள், போராட்டங்கள் வர்ற மாதிரி தெரியும். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கார். எல்லாவற்றையும் கர்த்தர் கேன்சல் செய்து இன்றைக்கி ஒரு விடுதலையை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை இன்றைக்கு தரார். விசுவாசிங்க. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாக்கியாது. இப்போ உங்களுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, குறி சொல்லுவதும் இல்லை, ஏவலாவிகளும் இல்லை, எதுவும் இல்லை. ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கார். கர்த்தர் ரத்த கோட்டைகள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வார், ஆசீர்வதிப்பார். இஸ்ரேலி ஆசீர்வாத கர்த்தருக்கு பிரியன்னு சொல்லிருக்கா இல்லையா? நம்மளை ஆசீர்வாதத்துக்கு தடையாகி எல்லா கிரியிலும் நேரத்தில் கேன்சல் பண்ணி ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு அபிஷேகத்தை, ஒரு வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தரார். சத்துருவின் சகல வல்லமையில் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேன்னு சொல்லியா? அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீ இயேசு எல்லாவற்றையும் கேன்சல் பண்ணி ஜெயிப்போம். கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். ஆமீன். காட் பிளஸ் யூ.